வெல்கம் டு கைகோர்ஸ் கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் நம்பர்ஸ். இது கிளாஸ் 3 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் ஹூ இஸ் கோயிங் டு பிரசன்ட் யூ திஸ் வீடியோ. வாங்க பார்க்கலாம். நம்பர்ஸ் இந்த யூனிட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது: டாட் மல்டிப்ளிகேஷன், ரிப்பீட்டட் அடிஷன், ரீக்ரூப்பிங், ஸ்டாண்டர்ட் மல்டிபிள் அல்காரிதம் அண்ட் லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதோட மெத்தட்ஸ் என்ன, எப்படி பண்ணுறது அதையும் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா என்னது? பெருக்கிறது. பெருக்கிறது தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆடிங் த சேம் நம்பர் டு எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது ஒரே நம்பரை திரும்ப 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 ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் மல்டிப்ளிகேஷன். n நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை தடவை ஆட் பண்ணுறோம் அப்படின்றது மேட்டர். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 + 4 + 4 which is equal to 12. அதாவது 4 திருப்பி 4ஓட ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 8. 8 + 4 12. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 3 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ஆன்சர் 12 அப்படின்னு கிடைக்குது. இதை எப்படி எழுதலாம்? அதாவது 3 × 4 அர்த்தம். சரிங்களா? அதாவது 3 தடவை 4 இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? 4 × 3 = 12. மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு குயிக்கர் மெத்தட். இப்போ இதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறது, இது சின்ன நம்பராக இருக்கனால ஈஸியாக ஆட் பண்ணியிருக்கீங்க. இதே ஒரு 20 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மல்டிப்ளிகேஷனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி இருக்கும். இதை இன்டூ சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த சிம்பிள். எக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் சிம்பிள் ஃபார் மல்டிப்ளிகேஷன். இங்கே எத்தனை குரூப்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 1 2 3 4 5 5 குரூப் இருக்குது. ஒவ்வொரு குரூப்புக்கும் எத்தனை மரங்கள் இருக்கு? 1 2 3 4. அதாவது இது ஈவனாக இருக்கு பாருங்க. செகண்ட் குரூப்லேயும் 4 ட்ரீஸ் தான் இருக்குது, தேர்ட் குரூப்ஸ்லேயும் 4 ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் எப்படி எழுதலாம்? 4 ட்ரீஸ் இன் 5 குரூப்ஸ் இஸ் 20. அதாவது 4 × 5 என்னது? 20. அதை தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. 4 × 5 என்னது? இஸ் ஈக்குவல் டு 20. 4 நம்பர் ஆஃப் ட்ரீஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 5ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் குரூப்ஸ், எத்தனை குரூப்ஸ் இருக்குது அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது 20 என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், மொத்தமாக எவ்வளவு மரங்கள் அந்த 5 குரூப்பில் இருக்குது அப்படின்றத இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இந்த 4 என்னது அப்படின்னா மல்டிப்ளிகண்டா. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் ஈச் குரூப் அப்படின்றது என்னது? மல்டிப்ளிகண்டா. எவ்வளோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ்ன்றது மல்டிப்ளையர். கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்லுவாங்க? ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்க்கு நம்ம டோட்டல் சொல்கிறோம், சப்ராக்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் மெத்தட்ஸ்? டாட் மல்டிப்ளிகேஷன், ரிப்பீட்டட் அடிஷன், ரீக்ரூப்பிங், ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம் அண்ட் லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாட் மல்டிப்ளிகேஷன். கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் டேபிள். இங்கே ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ். ஹரிசாண்டல் ரோஸ்னா ஸ்லீப்பிங் ரோஸ். லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ரோஸ். நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் காலம்ஸ். காலம்ஸ்னா டாப் டு பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னது? காலம்ஸ். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? இதை பார்ப்போம். சரிங்களா? இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் இருக்குது? 1 2. 2 நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு. எவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4. 4 நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் காலம்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? 2 × 4. அப்போனா 2 × 4 எவ்வளவு? 8. இதை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 × 4 என்னது? 8. அடுத்தது பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ். எத்தனை ரோஸ் இருக்கு? 1 2 3 4. 4 நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு? 1 2 3. ஸோ 4 × 3 which is equal to 12. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 ஸ்டார்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இது. இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு? 1 2 3. 3 நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு. எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு? 1 2 3 4 5.
5 number of columns இருக்கு. So total stars எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 cross 5. இங்க வந்து எவ்வளவு number of horizontal rows இருக்கு? 1, 2, 3. Columns எத்தனை இருக்கு? 1, 2. So 3 cross 2 which is equal to 6. அதாவது இதை வந்து மாத்திக்கோங்க. இங்க 3 வரும், இங்க 2 வரும். So 3 cross 2 which is equal to 6. Repeated addition. Repeatedனா என்னது? திரும்ப திரும்ப. So additionே வந்து திரும்ப திரும்ப perform பண்ணா அதுதான் வந்து multiplication. Let us recall the repeated addition we have learnt in lower classes. Find the total number of flowers. இதுல வந்து total number of flowers வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு குரூப்ல வந்து எத்தனை flowers இருக்கு? 3 flowers இருக்கு. So 3 plus 3 plus 3 which is equal to 9 flowers. இங்க 3 groups இருக்கு. ஒவ்வொரு குரூப்புக்கு வந்து 3 flowers இருக்கு. அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. 3 groups of 3 flowers makes 9. 3 cross 3 வந்து என்னது? 9. அதாவது 3 into 3 9. Find the total number of leaves. இதே மாதிரி பார்ப்போம். சரிங்களா? எத்தனை groups இருக்கு? 1 2 3 4. 4 groups இருக்கு. Each groupல வந்து எவ்வளவு leaves இருக்கு? 4 leaves இருக்கு. So 4 plus 4 plus 4 plus 4 which is equal to 16. அப்படி இல்லைனா 4 times 4. 4 into 4 which is equal to 16. How many apples are there in 4 plates? இங்க எத்தனை plates கொடுத்திருக்காங்க? 4 plates வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் வந்து எவ்வளவு ஆப்பிள்ஸ் இருக்கு? 5 ஆப்பிள்ஸ் வந்து இருக்கு. So 4 times 5. சரிங்களா? அதாவது 4 குரூப் இருக்கு. 4 குரூப்ல ஒவ்வொரு குரூப்லயும் வந்து 5 5 ஆப்பிள் இருக்கு. So 5 plus 5 plus 5 plus 5. அப்படி இல்லைனா 4 times 5 which is equal to 4 into 5 that is equal to 20. இது வந்து என்னது? ரிப்பீட்டட் அடிஷன் மெத்தட். இப்போ டேபிள்ஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் டேபிள். இந்த யூனிட்ல என்னெல்லாம் டேபிள்ஸ் பார்க்க போறோம்? 2, 3, 4, 5 and 10. சரிங்களா? எப்படின்றத பார்ப்போம். Multiplication table of 2. இங்க என்ன சொல்றாங்கன்னா each box has 2 balls. ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்து 2 பால் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ repeated addition facts. இங்க வந்து fact வந்து கொடுத்திருக்காங்க. factனா என்னது? ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரோட ஆட் பண்ணும்போது அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் வந்து additional facts. இங்க வந்து multiplicational facts. இதே மாதிரி தான் பட் ஆனால் சிம்பிள் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து இங்கே வந்து வரும். ஸோ எப்படின்றத பார்ப்போம். இங்கே ஒரு பாக்ஸில் 2 பால் இருக்கா? ஸோ வெறும் 2. ஸோ 2 வந்து போட்டுக்கோங்க. இது வந்து என்னது? 2 into 1. அதாவது ஒரு பாக்ஸில் 2 பால்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1 times 2 which is equal to 2 into 1 வந்து என்னது? 2. இப்போது 2 பாக்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 2 2 பால் இருக்குது. ஸோ என்னது? 2 plus 2. இது வந்து 2 times 2 balls. ஸோ 2 into 2 4. இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள்? 3 பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு இதுலேயும் 2 2 பந்து இருக்குது. ஸோ 2 plus 2 plus 2. ஸோ which is equal to 6. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 times 2. அப்போனா 2 into 3 இல்லைன்னா 3 into 2 which is equal to 6. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4. 4 பாக்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் வந்து 2 2 பந்து இருக்குது. ஸோ 2 plus 2 plus 2 plus 2. சரிங்களா? அதாவது 4 times 2 which is equal to 8. 2 cross 4 வந்து 8. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 times இருக்குது. அடுத்து 5 times 2 வந்து ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2 cross 5நாலும் 10 தான். இங்கே 6 times கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போனா 2 plus 2 plus 2 plus 2 plus 2 which is equal to 12. 2 into 6 12. இது வந்து அப்படியே வந்து கேரி அவுட் பண்ணணும். 7 times 8 times 9 and 10. ஸோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 into 7 is equal to 14. 2 into 8 is equal to 16. 2 into 9 is equal to 18. 2 into 10 is equal to 20. Multiplying by 2. இங்க வந்து எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? 1 2 3 4. அதாவது 4 groups அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு குரூப்புக்கு வந்து எத்தனை லீவ்ஸ் இருக்கு? 1 2. 2 லீவ்ஸ் இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் அடிஷன் மெத்தட் படி எப்படி ஆட் பண்ணணும்? 2 plus 2 plus 2 plus 2 which is equal to 8. அதாவது 2 leaves in 4 groups is 8. இதை வந்து மல்டிப்ளிகேஷன் படி எப்படி எழுதலாம்? 2 cross 4. அதாவது 4 times வந்து 2 leaves வந்து இருக்கு which is equal to என்னது? 8. 4 times 2 is 8. ஸோ நம்பர்ஸ் படி எப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 into 4 வந்து 8. ஸோ 2 வந்து என்னது? மல்டிப்ளிகண்ட். அந்த 4 வந்து மல்டிப்ளையர். எவ்வளோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இருக்கோ அது வந்து மல்டிப்ளையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது? ப்ராடக்ட். Activity 1 into 2 2. 2 into 2 4.
3 into 2, 6. 4 into 2, 8. 5 into 2, 10. 6 into 2, 12. 7 into 2, 14. 8 into 2, 16. 9 into 2, 18. 10 into 2, 20. இது என்னது? இது வந்து 2 table. Exercise. Fill in the boxes. 2 into 6 வந்து என்னது? 12. 7 into 2, 14. 8 into 2, 16. 9 into 2, 18. 2 into 5, 10. 4 into 2, 8. 3 into 2, 6. 2 into 2, 4. 2 into 3, 6. இப்போ அடுத்து வந்து multiplication table of 6 எப்படின்னு வந்து பார்ப்போம். இங்கே boxes of 3 stars வந்து கொடுத்துருக்காங்க. இது repeated addition facts, இது வந்து multiplication facts. இங்கே எத்தனை இருக்குது? ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஒரு பாக்ஸில் எத்தனை ஸ்டார் இருக்குது? 3 ஸ்டார் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 3 வந்து ஆட் பண்ணுங்க. அதாவது 1 times 3 ஸ்டார். ஸோ 3 into 1 is equal to 3. இங்கே பாருங்கள் 2 பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 3 ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னது? 3 plus 3. அடிஷன் ஃபேக்ட்ஸ் வந்து எழுதியாச்சு. 3 plus 3 வந்து என்னது? 6. 2 times 3. ஸோ 3 into 2 வந்து என்னது? 6. இங்கே 3 பாக்ஸஸ் வந்துருக்கு. ஒவ்வொரு பாக்ஸஸ்லையும் 3 ஸ்டார்ஸ். 3 plus 3 plus 3 which is equal to 9. 3 times 3. So 3 into 3, 9. 1, 2, 3, 4. 4 boxes. ஒவ்வொரு பாக்ஸஸ்லையும் 3 ஸ்டார் வந்துருக்கு. So 3 plus 3 plus 3 plus 3 which is equal to 12. அதாவது 4 times 3. எத்தனை தடவை இருக்குது? 1, 2, 3, 4. 4 times 3 அப்படின்னா 3 into 4 which is equal to 12. Repeated addition படி இதெல்லாமே எழுதிக்கோங்க. இது என்னது? 5 times 3, 6 times 3, 7 times 3. So 3 into 4, 12, 3 into 5, 15, 3 into 6, 18, 3 into 7, 21. 3 into 8, 24, 3 into 9, 27, 3 into 10, 30. இதுதான் இந்த multiplication table of 10. Shall we say the multiples of 3? I like to jump by 3. அதாவது skipping method மூலமாகவும் நம்ம வந்து multiplication table வந்து எழுதலாம். ஃபஸ்ட் என்னது? 0லேருந்து 3. சரிங்களா? 1 times 3. அடுத்த ஜம்ப் வந்து எங்கே இருக்கும்? 6ல் வந்து இருக்கும். செகண்ட் ஜம்ப் ஸ்கிப் பை 3ஸ்னா. அடுத்த ஜம்ப் வந்து 9ல் இருக்கும். அடுத்து வந்து 12, அடுத்து 15. ஸோ இது வந்து என்னது? ஸ்கிப் பை 3s. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து என்னது? 3, 6, 9, 12, 15 and 18. Fill in the following tables. 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27, 10 3s are 30. Fill in the boxes. 6 3s are another, 6 3s are 18. அதே மாதிரி 5 3s are 15, 3 3s are 9, 3 3s are 9, 10 3s are 30, 3 6 are 18, 8 3s are 24, 2 3s are 6, 4 3s are 12, 3 10s are 30, 3 4s are 12, 9 3s are 27. ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸஸை வந்து ஃபில் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஆஃப் 3 இதெல்லாமே. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 10. இங்கே வந்து சேர்ஸோட லெக்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ். ஒரு சேருக்கு வந்து எத்தனை லெக்ஸ் இருக்குது? 4 லெக்ஸ் இருக்குது. ஸோ 4. 1 times 4. அதாவது 4 into 1 வந்து என்னது? 4. இங்கே எல்லாமே எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ், இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லெக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 2 times 4, 3 times 4 அந்த மாதிரி. இங்கே எல்லாமே எத்தனை தடவை இருக்கோ அதை வந்து ரிப்பீட்டட் அடிஷன் மெத்தட் படி ஆட் பண்ணிகிட்டே போகணும். 4 + 4 + 4 + 4 அந்த எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுபடி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் வந்து எப்படி எழுதணும்? 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6 are 24, 4 7s are 28, 4 8s are 32, 4 9s are 36, 4 10s are 40. கம்ப்ளீட் த டேபிள். இங்கே வந்து 4 டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32, 9 4s are 36, 10 4s are 40. இங்கே எத்தனை குரூப்ஸ் வந்துருக்கு? 1 2 3 4 5 5 குரூப்ஸ் இருக்குது. அதாவது 5 டைம்ஸ். ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து எவ்வளோ டாய்ஸ் இருக்குது? 1 2 3 4 4 டாய்ஸ் வந்து இருக்குது.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, if there are 4 toys in a box, how many toys will there be in 5 boxes? அப்படின்னா என்னது 5 times 4. ஏன்னா 5 பாக்ஸ் வந்திருக்கா, ஸோ 4 into 5 which is equal to என்னது 20. 4 5s are 20. Fill in the boxes. 3 4s are என்னது 12. 5 4s are 20. Dash into 4 28. 7 4s are 28. 9 4s are 32. 6 into dash is equal to 24. 6 4s are 24. அதே மாதிரி dash into 3 is equal to 12. 4 3s are 12. 4 4s are 16. 10 4s are 40. Multiplication table of 5. இப்போ வந்து 5 டேபிள் வந்து பார்ப்போம். ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு வந்து எத்தனை பெட்டல்ஸ் இருக்கான், 5 பெட்டல்ஸ் வந்து இருக்கான். இங்கே ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இங்கே எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளவர் 5 பெட்டல்ஸ், ஸோ 5. 5 1s are 5. இங்கே 2 ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, ஸோ 5 + 5. அதாவது ஒரு பூவில் 5 பெட்டல், இன்னொரு பூவில் 5 பெட்டல், ஸோ 5 + 5. இது வந்து என்னது 2 times 5. அப்படின்னா 5 into 2 is equal to 10. இது 3 times 5. ஸோ 3 வந்து 3 times வந்து 5 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 5 into 3 15. இது வந்து 4 times 5. 5 times 5, 6 times 5, 7 times 5. 5 4s are another 20. 5 5s are 25. 5 6 are 30. 5 7s are 35. 5 8s are 40. 5 9s are 45. 5 10s are another 50. So இந்த படி 5 tables எழுதிக்கோங்க. Exercise. Fill in the blanks. Dash into 5 is equal to 10. 2 5s are 10. So இங்கே 2 போட்டுக்கோங்க, சரிங்களா? 4 into dash is equal to 20. 4 5s are 20. 6 5s are another 30. 9 5s are 45. 10 5s are 50. இங்கே எத்தனை வேஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. 6 வேஸ் வந்து இருக்கு. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு ஒவ்வொரு வேஸ்லையும், 1 2 3 4 5 6. 6 ஃப்ளவர்ஸ், அதாவது 6 times 6ன்னு அர்த்தம். If there are 6 roses in a vase, how many roses will there be in 6 vases? அதாவது ஒரு வேஸில் வந்து 6 பூ இருந்துச்சுன்னா 6 வேஸில் வந்து எத்தனை பூ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்னது 6 into 6. இது வந்து டைம்ஸ், இது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோசஸ். ஸோ 6 into 6 வந்து எவ்வளவு 36. மொத்தமாக 36 ரோசஸ் வந்து இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 10 வந்து பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பாக்ஸில் வந்து 10 பென்சில் வந்து இருக்கு. இங்கே ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னது 1 times 10 pencil. ஸோ 10 into 1 10. 2 times 10 pencil. 2 into 10 20. 3 times 10 pencil. ஸோ 10 into 3 30. 4 times 10 pencil. ஸோ 10 into 4 40. இதே வந்து அடிஷன் ஃபேக்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 10 + 10 + 10 3 டைம் இருக்கனால, இங்கே 4 times இருக்கனால 10 + 10 + 10 + 10 which is equal to 40. இதுபடி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 5 times 10 50. 6 times 10 60. 7 times 10 70. 8 times 10 80. 9 times 10 90. 10 times 10 100. ஸோ இந்த படி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஆஃப் 10 வந்து. எக்ஸசைஸ். கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் டேபிள். இங்கே 5 டேபிள் அண்ட் 10 டேபிளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 1 5s are 5. 2 5s are 10. 3 5s are 15. 4 5s are 20. 5 5s are 25. 6 5s are 30. 7 5s are 35. 8 5s are 40. 9 5s are 45. 10 5s are 50. 1 10 is 10. 2 10s are 20. 3 10s are 30. 4 10s are 40. 5 10s are 50. 6 10s are 60. 7 10s are 70. 8 10s are 80. 9 10s are 90. 10 10s are 100. ஸோ இதுதான் 10 டேபிள். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் பை ரீக்ரூப்பிங் மெத்தட் வந்து பார்ப்போம், சரிங்களா? ரீக்ரூப்னா என்னது, ஒரு நம்பரை வந்து டென்ஸ் ஒன்ஸ் இந்த படி பிரிக்கிறது தான் வந்து ரீக்ரூப்பிங்கா. திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்ட் பை மல்டிப்ளையிங் a 2 digit நம்பர். இது மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, 2 டிஜிட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 13 95 2 டிஜிட் நம்பர், அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 53 into 7. ரீக்ரூப்பிங் மெத்தட் படி இந்த நம்பரை வந்து ரீக்ரூப் பண்ணுங்க. 53 என்ன பண்ணலாம், 5 10s 3 1s அப்படி வந்து பிரிக்கலாம். 5 10s என்ன அர்த்தம், 15 அர்த்தம். 3 1sனா வெறும் 3 அர்த்தம். ஸோ 50யும் 3யும் வந்து இருக்கு 53ல. அதை வந்து இன்டூ பண்ணணும் 7ஆல. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எழுதிக்கோங்க, 50 + 3 into 7. அடுத்து வந்து இண்டிவிஜுவலாக வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 50 into 7 3 into 7. அதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும். 50 7s are என்னது 350, அதாவது 5 7s are 35, கூட ஒரு 0 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க.
3 into 7 வந்து என்னது 21. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 371. இங்க எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க 14 into 2 அப்படின்னா என்னது 2 times 14. 14 வந்து எப்படி பிரிக்கலாம்? ஒரு 10 4 ones அப்படி வந்து பிரிக்கலாமா? ஸோ ஒரு 10 வந்து ஃபர்ஸ்ட் 2 நால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். 2 10s are 20. அதுக்கு அடுத்து என்ன வெறும் ஒன்ஸ் இருக்கா 4 4 2s are 8. ஸோ 20 plus 8 வந்து என்னது 28 is the answer. எக்ஸசைஸ் ரீக்ரூப்பிங் மெத்தட் படி எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 75 into 8. 75 வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்? 70 plus 5 அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணலாம். அடுத்து வந்து 70 into 8 plus 5 into 8. ஸோ அதுபடி பண்ணிங்கன்னா 560 plus 40 வந்து வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது 600. அடுத்த ப்ராப்ளம் வந்து 26 into 5. 26 வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணுவீங்க? 2 10s 6 ones அதாவது 20 plus 6. 20 வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அடுத்து வந்து 6 வந்து 5 மல்டிப்ளை பண்ணுங்க. 30 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 130 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 372 into 6. ஃபர்ஸ்ட் வந்து 372 வந்து பிரேக் டவுன் பண்ணுங்க. 300 plus 70 plus 2 அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து வந்து இண்டிவிஜுவலாக 6ஓட மல்டிப்ளை பண்ணணும். 300 into 6 வந்து என்னது 1800. 70 into 6 420. 2 into 6 12. இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 2232 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து 402 into 7. ஃபர்ஸ்ட் வந்து 402 வந்து பிரேக் டவுன் பண்ணுங்க. 400 0 10s 2 ones. அப்போ வந்து 400 into 7 plus 0 into 7 plus 2 into 7. 400 into 7 வந்து என்னது 2800. இங்கே வந்து இன்னொரு 0 வரும், அதை வந்து மறந்துடாதீங்க. ப்ளஸ் 0 into 7 வந்து என்னது 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அதாவது எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 இஸ் 0. 2 into 7 வந்து எவ்வளவு 14. ஸோ இதை மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 2814 வந்து கிடைக்கும். சரிங்களா? 2814 அதை நோட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 752 into 3. 752 பிரேக் டவுன் பண்ணுங்க. எப்படி கிடைக்கும்? 700 plus 50 plus 2 அந்த மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 700 into 3 2100 கிடைக்கும். அடுத்து வந்து 50 into 3 150 கிடைக்கும். அடுத்து வந்து 2 into 3 6 கிடைக்கும். ஸோ மூணையும் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 2256 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் பை ரீக்ரூப்பிங் மெத்தட். மல்டிப்ளிகேஷன் யூசிங் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம். நம்ம ரெகுலராக ஒரு நம்பர்ஸை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நல்லா மனப்பாடமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேபிள்ஸ் எல்லாமே நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 14 into 2. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். 14 ஃபர்ஸ்ட் வந்து 10s ஒன்ஸில் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து எழுதிக்கோங்க. 14 வந்து என்னது 1 வந்து 10s கீழே வரணும், 4 வந்து 1s கீழே வரணும். ஸோ into 2 ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஒன்ஸில் இருக்கிறத வந்து அந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா என்னது 2 4s are 8. அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்? 2 வந்து 10ஓட மல்டிப்ளை பண்ணணும், 10ஸோட. ஸோ 2 into 1 2. ஸோ 28 இஸ் தி ஆன்சர். 10ஸில் வந்து மல்டிப்ளை பண்ணுறத வந்து கிடைக்கிற ஆன்சரை 10ஸில் வந்து போடணும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வேறு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் மல்டிப்ளை 23 into 4. இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள் மல்டிப்ளை 23 into 4. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 டிஜிட் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயும் வந்து இதோட அடிஷ்னலாக வந்து ஒரு பிளேஸ் வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. 100 10s 1s. சரிங்களா? ஸோ இப்போ கரஸ்பாண்டிங்காக 10s 1s கீழே இந்த வேல்யூ வந்து எழுதுங்க. 2 வந்து என்னது 10s கீழே வந்து வரும். 3 வந்து 1s கீழே வந்து வரும். ஸோ into 4. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 1ஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். 3 4s தான் என்னது 12. ஸோ 2 இங்கே ரிமைனிங் 1 வந்து வரும். அதாவது 12 இருக்குது பார்த்தீங்களா? இதையும் 10s 1s வந்து பிரிங்க. 1s இடத்துல வந்து 2 வரும், 10s இடத்துல வந்து 1 வரும். அதை தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்? 10ஸில் இருக்க வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are என்ன வரும்? 8 வரும். ஸோ 8 கிடச்சிருக்கு. ஏற்கனவே இங்கே 1 இருக்கா? ஸோ 8ஓட வந்து 1 ஆட் பண்ணுங்கள், 9 கிடைக்கும். அதாவது 10s பிளேஸில் வந்து 9 கிடைக்கும். ஸோ 92 இஸ் தி ஆன்சர். அடுத்து வந்து மல்டிப்ளை 32 into 5. 100 10s 1s போட்டுக்கோங்க. 10s 1s கீழே வந்து இந்த வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. கீழே வந்து into 5 வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? 1ஸில் இருக்கதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 5 என்னது 10ஆ? 10 வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1s பிளேஸில் வந்து 0 இருக்கணும், 10s பிளேஸ்க்கு வந்து 1 போகணும்.
ஸோ இங்கே கீழே வந்து 0 போட்டாச்சு, ஒன்ஸ் பிளேஸ் இங்கே 1 போட்டாச்சு. 3 5s ஆர் என்னது 15. ஏற்கனவே வந்து 1 இருக்கா, ஸோ 15ஓட 1 ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். சரிங்களா, அந்த 16 வந்து முன்னாடி 100ஸ்ல வந்து 1 போட்டுக்கணும், 10ஸ்ல வந்து 6. ஸோ 160 இஸ் தி ஆன்சர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், லாட்டைஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ 2 டிஜிட் நம்பர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து போய்க்கலாம். சரிங்களா, இதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரைட் தி நம்பர்ஸ் டு பி மல்டிப்ளைட் அஸ் ஃபாலோஸ். இப்போ ஒரு 2 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, 52 36. ஃபர்ஸ்ட் வந்து 52-வை இங்கே லெஃப்ட் டு ரைட் வந்து எழுதிக்கோங்க, 5 2 இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கோங்க. 36 வந்து டாப் டு பாட்டம் எழுதிக்கோங்க, 3 6. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கோங்க பாருங்க, 893 × 25 என்னது 893. தனித்தனியாக எழுதிக்கிட்டாங்க. 25 வந்து மேலேருந்து கீழே வந்து எழுதியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னது, அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸஸ் வந்து இப்படி வந்து போட்டுக்கோங்க. அதாவது இங்கே வந்து 2 வரும், இங்கே 2 வரும். இதுக்கு வந்து எப்படி வரும், இங்கே 2 இங்கே 2 இங்கே 2, மொத்தம் வந்து 6 பாக்ஸஸ் வந்து வரும். அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கொயர்ஸ்க்கு வந்து நீங்கள் டயகோனல்ஸ் ட்ரா பண்ணுங்கள். டயகோனல்ஸ்னால் என்னது, 2 கார்னர் வந்து மீட் பண்ணுற இடம் தான் டயகோனல். ஸோ இதுக்கு இது டயகோனல், இதுக்கு இது டயகோனல், இதுக்கு இது டயகோனல், இதுக்கு இது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டயகோனல்ஸ் வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து என்னதுன்னு பார்ப்போம். மல்டிப்ளை தி நம்பர்ஸ் அண்ட் ரைட் தம் இன் தி செல்ஸ் அஸ் ஷோன் பிலோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நம்பர்ஸையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறத இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s ஆர் என்னது 6. ஸோ மேலே வந்து 0 போட்டுக்கோங்க, கீழே வந்து 6 போட்டுக்கோங்க. 3 5s ஆர் என்னது 15. ஸோ மேலே 1 கீழே 5 அந்த 15ல். அதுக்கடுத்து இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 6 2s ஆர் என்னது 12. ஸோ மேலே 1 கீழே 2. 6 5s ஆர் என்னது 30. மேலே 3 கீழே 0. அதே மாதிரி இதுக்கும் பாருங்கள், 2 3s ஆர் 6. மேலே 0 கீழே 6. 2 9s ஆர் 18. அதை வந்து இப்படி போட்டிருக்காங்க. 2 8s are 16, 5 3s are 15, 5 9s are 45, 5 8s are 40. இப்படி find the sum of each diagonal and write as follows. ஒவ்வொரு டயகோனல்ஸ்லையும் உள்ள வேல்யூஸை வந்து ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா, இது ஒரு டயகோனல், வெறும் 1 மட்டும் இருக்குது. ஸோ 1-ஐ வந்து எழுதிக்கோங்க. அடுத்து 3 + 5 + 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அடுத்து 0 + 1 + 6 என்ன கிடைக்கும், 6 + 1 7 கிடைக்கும். ஸோ 7 எழுதியிருக்காங்க. அடுத்து வெறும் 2. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு என்னது 1872. இங்கேருந்து ஆன்சர் இப்படி எழுதி கொண்டு வரணும். சரிங்களா, அதுக்கடுத்து இந்த நம்பரை வந்து பார்ப்போம் எப்படின்னு. இங்கே டயகோனல்ஸ் படி ஆட் பண்ணுங்கள். இங்கே வெறும் 1 இருக்குது. 4 + 6 + 1 வந்து என்னது 11. அதுக்கப்புறம் வந்து 4 + 8 என்னது 12. 5 + 1 + 6 வந்து 12. வெறும் 5. இங்கே வந்து 5 வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து இப்படி வந்து எழுதணும், 1872. இதுதான் ஆன்சர். இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து இரெகுலராக இருக்குல்ல, 2 × 2 இந்த மாதிரி இல்லை, இது வந்து 3 × 2 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ஃபஸ்ட் எழுதுங்க. 1 1 1 1 2 1 2 5. இதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும் 2 டிஜிட்டாக. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது 1 + 1, அடுத்து இந்த 1 + 1, அடுத்து இந்த 2 + 1, அடுத்து 2 + 5. ஸோ இப்படி ஆட் பண்ணிங்கன்னா 2 2 3 2 5 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். எக்ஸசைஸ், ஃபைண்ட் தி ப்ராடக்ட் யூசிங் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம். ஸ்டாண்டர்ட் அல்காரிதம்னா என்னது, 10s 1s போட்டுட்டு அந்த வேல்யூஸை வந்து கீழே வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2-ஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1s-ஓட மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து வந்து 10s-ஓட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுபடி இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா என்ன வரும், 20 × 2 கொடுத்துருக்காங்க. 2 × 0 வந்து என்னது 0. 2 × 2 4. ஸோ முன்னாடி வந்து 4 போட்டுக்கோங்க, 40. அதே மாதிரி தான் இது 21 × 4. ஃபர்ஸ்ட் வந்து 4 1s are 4, 4 2s are 8. 65 × 5, 5 5s are என்னது 25. 5 ரிமைனிங் 2 வந்து இங்கே 6க்கு மேலே வரும். சரிங்களா, ஸோ அடுத்து என்னது 5 × 6 30. மேலே வந்து ஒரு 2 இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, 325 வந்து கிடைக்கும். 26 × 10. இதை வந்து ஜஸ்ட் வந்து 0 வந்து ஆட் பண்ணி வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 26 10s வந்து என்னது, ஃபஸ்ட்டு 0-னால மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து 1-னால பண்ணணும். ஸோ 260 வந்து கிடைக்கும். அடுத்து வந்து என்னது 14 3s are. 4-ஐ வந்து 3-ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 கிடைக்கும். 2-ஐ வந்து 1s போட்டுட்டு ரிமைனிங் 1 வந்து 10ஸ்க்கு வந்து போயிடும்.
3 into 1 1 வந்து என்னது 3 ஏற்கனவே 1 இருக்கு ஆட் பண்ணுங்க 42 ஸோ அதுபடி ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் படி இது வந்து பண்ணிக்கலாம். Complete the following table. If the cost of 1 pen is rupees 5, what will be the cost of 8 pens? ஒரு பேனாவோட விலை வந்து என்னது 5 ரூபாய். 8 பேனா வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் 8 into 5. 8 5s are 40. If there are 7 balls in a bag, how many balls will there be in 4 bags? ஒரு பேக்ல வந்து எத்தனை பந்துகள் இருக்கு 7 பந்துகள் வந்து இருக்கு. அப்போ 4 பேக்ல வந்து எவ்வளோ இருக்கும் 4 into 7 which is equal to 28 balls. If the cost of one book is rupees 10, what will be the cost of 7 books? ஒரு புக்கோட விலை வந்து 10 ரூபாய். 7 புக்கு வந்து அப்பனா 7 into 10 70 rupees. இங்கே வந்து வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இங்கே பென்ஸு பேக்ஸு ருபீஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. If there are 6 buttons in a shirt, how many buttons will there be in 3 shirts? ஒரு சட்டையில் வந்து எத்தனை பட்டன் இருக்கு 6 பட்டன் இருக்கு. அப்போ 3 சட்டையில் வந்து 3 into 6 3 6 are 18 buttons. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க யூசிங் லாட்டைஸ் மெத்தட் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம் 22 into 25. ஃபர்ஸ்ட் 22 வந்து எப்படி எழுதணும் லெஃப்ட் டு ரைட் வந்து எழுதிக்கோங்க. அடுத்த நம்பரை வந்து டாப் டு பாட்டம் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கு தேவையான ஸ்கொயர்ஸை வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கொயர்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டயகனல்ஸ் போடணும் ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்க்கும். ஸோ அதுபடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா என்னது 2 into 2 4 கிடைக்கும். ஸோ மேலே 0 கீழே வந்து 4. அடுத்து வந்து திருப்பி 2 into 2 மேலே 0 கீழே 4. அடுத்து வந்து 5 into 2 10 கிடைக்குமா. ஸோ மேலே 1 கீழே 0. அதே மாதிரி 5 into 2 10 சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இண்டிவிஜுவல் டயகோனல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மட்டும் இருக்கா 0. ஸோ 0 இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இந்த டயகோனல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். 1 + 4 + 0 வந்து என்னது 5. அடுத்து 0 + 1 + 4 அதுவும் வந்து 5. கீழே வந்து 0 இருக்கு அப்படியே வந்து போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் இங்க இருந்து இப்படி நோட் பண்ணணும். ஸோ 550 இஸ் தி ஆன்சர். இப்போ அதே மாதிரி தான் இந்த 34 into 51 34 வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து எழுதிக்கோங்க. 51 வந்து டாப் டு பாட்டம் எழுதிக்கோங்க. ஸ்கொயர்ஸ் போட்டுக்கோங்க டயகனல்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 4 20 5 into 3 15 1 4s are 4 1 3s are 3. அடுத்து வந்து அந்த டயகனல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது வெறும் 1 மட்டும் இருக்குது 1 போட்டுக்கோங்க. இங்கே வந்து 5 + 2 7 3 + 0 + 0 3 வந்து கிடைக்கும். இங்கே வெறும் 4. ஸோ 1734 தான் ஆன்சர். 34 into 51 வந்து என்னது 1734. அடுத்த ப்ராப்ளம் வந்து என்னது 45 into 24 45 இங்கே போட்டிருக்கோம் 24 வந்து இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து 2 into 5 என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். அடுத்து வந்து 2 into 4 8 கிடைக்கும். இங்கே வந்து 4 into 5 20 4 into 4 16. இப்போ இண்டிவிஜுவலான டயகோனல்ஸ் ஆட் பண்ணுங்க. இங்கே என்ன கிடைக்கும் வெறும் 0 கிடைக்கும். 1 + 8 + 1 என்னது 10 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 0 + 2 + 6 8 கிடைக்கும். இங்கே வெறும் 0. ஸோ 1080 இஸ் தி ஆன்சர். நம்பர் ஆப்ரேஷன் இன் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து 2 பால் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு 1 2 3 பாக்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ எத்தனை பால்ஸ் இருக்கு 2 பால்ஸ் இருக்கு. ஸோ 2 + 2 + 2 அதாவது 3 × 2 which is equal to 2 into 3 that is equal to 6 balls. மொத்தமாக எவ்வளோ பந்துகள் இருக்கு 6 பந்துகள் இருக்கு. இங்கே வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரே ஒரு பால் தான் வந்து இருக்கு. ஸோ 3 × 1 அப்படின்னா 1 into 3 3 balls. ரிப்பீட்டட் அடிஷன் மெத்தட் படி 1 + 1 + 1 அதுவும் வந்து 3 தான் வந்து ஆன்சர் கொடுக்கும். எக்ஸாம்பிள் 1. If the cost of one eraser is 4 rupees, what will be the cost of 2 erasers? ஒரு எரேசரோட விலை வந்து என்னது 4 rupees. அப்பனா 2 எரேசரோட விலை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் 4 + 4 அப்படி இல்லைன்னா 2 × 4 ரெண்டுக்கும் வந்து ஆன்சர் வந்து 8 தான் வந்து கிடைக்கும். ஸோ the cost of 2 erasers is equal to 2 into 4 is equal to 8 rupees. Example 2. If there are 6 eggs in a box, how many eggs will there be in 5 boxes? ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை முட்டை இருக்கான் 6 முட்டை வந்து இருக்கான். ஸோ எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்னது 5 × 6 சரிங்களா. ஸோ 5 into 6 which is equal to 30.
ஸோ நம்பர் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்பயும் வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து கரெக்டாக எழுதிருங்க. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ், கடைசியில் எக்ஸ் கிடச்சிச்சின்னா 30x அப்படின்றதையும் கரெக்டாக வந்து நோட் பண்ணணும். எக்ஸசைஸ். இஃப் there are 4 toys in a box, how many toys will there in 9 boxes? ஒரு பாக்ஸில் வந்து எவ்வளோ டாய்ஸ் இருக்கான்? 4 டாய்ஸ் இருக்கான். மொத்தமாக எத்தனை பாக்ஸஸ்? 9 பாக்ஸஸ். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா வந்து எழுதிருங்க. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 9 பாக்ஸஸ். நம்பர் ஆஃப் டாய்ஸ் இன் ஈச் பாக்ஸ் 4 பாக்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் வந்து என்னது? 9 cross 4, அதாவது 9 times 4, which is equal to 36 toys. If there are 3 color pencils in a packet, how many color pencils will there be in 9 packets? ஒரு பாக்கெட்ல எவ்வளவு பென்சில் இருக்கு? 3 கலர் பென்சில் இருக்கு. மொத்தமா எத்தனை பாக்கெட் இருக்கு? 9 பாக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடுங்க. நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் 9. நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் இன் ஈச் பாக்கெட் 3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து 9 cross 3, which is equal to 27 pencils. Write the multiplication fact for the following products. இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் வந்து எழுதணும். மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்னா என்னது? ஒரு மல்டிப்ளிகன் இருக்கணும், இன்டூ சிம்பிள் வந்து இருக்கணும், மல்டிப்ளையர் வந்து இருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். இங்கே 16க்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 into 8, 4 into 4, 8 into 2, 16 into 1, 1 into 16. இது எல்லாமே 16ன்ற ஆன்சர் வந்து கொடுக்கும் ப்ராடக்ட் வேல்யூ. இப்போ 36க்கு வந்து எழுதணும். ஸோ எப்படி எல்லாம் எழுதுனா 6 into 6, 9 into 4, 4 into 9, 3 into 12, 12 into 3, 1 into 36. அதே மாதிரி 24க்கு எப்படி எழுதலாம்? 6 into 4, 4 into 6, 3 into 8, 8 into 3, 1 into 24, 24 into 1. 45க்கு எப்படி எழுதுவீங்க? 9 into 5, 1 into 45, 45 into 1, 5 into 9, 3 into 15 and 15 into 3. ஸோ இதுதான் என்னது? மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். Thank you kids.